நோட்ல டீச்சர்ஸ் டே அப்படிங்கிறது 3 ஸ்டைல்ல எழுதியிருக்கிறேன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்ட்ரோபி அதான் ரீசனா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்போஸ்ட்ரோபின்னா என்ன? நீங்க கமா யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? வேர்டுக்கு கீழே போட்டா கமா, அதே மேல போட்டா அதான் அப்போஸ்ட்ரோபி. இப்போ மோகன், மோகன் ஸ்கார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மோகன் போட்டு மேல அப்போஸ்ட்ரோபி போட்டு ஒரு எஸ் போட்டு மோகன் ஸ்கார். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா மோகனுடைய கார். ஸோ ஒரு அப்போஸ்ட்ரோபி போட்டு பக்கத்துல எஸ் போட்டீங்கன்னா உடைய அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. ஸோ அதே மாதிரி தான் குழந்தைகள் தினம், அதாவது குழந்தைகளுடைய தினம், சில்ட்ரன்ஸ் டே. ஓகே, பட் இந்த மாதிரி நம்ம டீச்சர்ஸ் டேல பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீச்சர்ஸ் அப்படிங்கிற வேர்ட் ஆல்ரெடி முடியும் போதே எஸ் அப்படிங்கிற லெட்டர்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இங்க நீங்க அப்போஸ்ட்ரோபி போட்டு திரும்ப ஒரு எஸ் போட முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல ஜஸ்ட் அப்போஸ்ட்ரோபி மட்டும் போட்டாலே அந்த மீனிங் கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிரீன்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுதான் வந்து கரெக்டான மெத்தட் அப்போஸ்ட்ரோபி யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.